கைகளின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பா. நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்பீங்க, என்ன பாஸ்டர் நீங்களும் வார வாரம் ஏதாவது சொல்கிறீங்க, நானும் அதை தான் வார வாரம் வந்து கேட்குறேன், ஆனால் எனக்கு என்ன ஒரு மாற்றமும் வரலையே, இன்னைக்கு எனக்கு சாப்பிட ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கிறேன்னு கோபம் வருமா வராதா? எல்லாருக்குமே யோசிப்போம், இந்த பாஸ்டர் என்ன எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கிறான்னா ஒன்றும் மாறுற மாதிரி தெரியலையே, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே, எல்லாம் இப்படியே கொஞ்சம் அப்படியே மறைமுகமாக இருக்குது, ஒன்றும் சரியாக பெருசாக தெரியலையே, இவர் சும்மா நம்மளை ஏமாத்துறாரோ, இவர் ஒருவேளை நம்மளை வந்துட்டு வஞ்சிக்கிறாரோ. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணமும் ஒருவேளை அப்படிதான் இருந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்லை கவலைப்படாத, நான் என்ன செய்வேன், காப்பாற்றுவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அப்ப இப்ப செஞ்சிட வேண்டியதானே, இப்போ அது நடக்க வேண்டியதானே? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், குறித்து வைத்து இருக்கு.